அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு குட் ஃப்ரைடே. இயேசு சிலுவையிலே மரித்த நாளை நம்ம எல்லாரும் உலகம் முழுவதிலும் நினைவு கூறுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட இது ஒரு குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருப்பாங்க. 40 நாள் தங்களுடைய காரியங்கள் சிலர் தன்னுடைய குடியை விட்டுருப்பாங்க, பாவங்களை விட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எப்படா இந்த ஈஸ்டர் வரும், நம்ம திரும்ப பழையதை தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு குட் ஃப்ரைடே அப்படின்னா நிறைய பேர் துக்க வெள்ளின்னு சொல்கிறாங்க, பெரிய வெள்ளின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்த நாள், ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக ஜெயத்தை கொடுத்த நாள், ஆண்டவர் சிலுவையிலே சத்துருவினுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்ட நாள். இப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு வசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சிலுவையிலே கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். லூக்கா 23:46, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்போது இந்த ஒரு வசனத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது, கீழ்ப்படிதல் இருக்குது, முழுமையான ஒப்பு கொடுத்தல் இருக்குது, ஒரு சமாதானம் இருக்குது. அப்போது ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் இந்த வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இன்னைக்கு எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சிலர் நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் அவரே நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ இந்த வசனத்தில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, சூழ்நிலைகளை கொண்டு வரும். ஆனால் இயேசுவிடத்தில் எல்லாத்தையும், உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய எதிர்காலத்தை அப்படியே நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடுவார். இப்போ முதலாவது ஒரு பகுதியை பார்க்கிறோம். அவர் பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அப்போது இது பிதாவுக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கிற ஒரு நெருக்கமான ஒரு உறவை காட்டுகிறது. அப்போது ரோமர் 8:15 நம்ம பார்க்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றீர்கள். அப்போ சூழ்நிலை எப்படினாலும் மாறலாம், நம்முடைய ரிலேஷன்ஷிப் மாறவே கூடாது. தகப்பன் பிள்ளை என்கிற அந்த ரிலேஷன்ஷிப் மாறக்கூடாது. இன்றைக்கி என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்தான் நமக்கு தகப்பன், நம்ம அவருடைய பிள்ளைகள். இந்த இளையகுமாரனை பார்த்தீங்களா, அவன் புத்தி தெளிந்த போதுதான் தன்னுடைய தகப்பனை குறித்து நினைக்கிறான். ஓடி தகப்பனே அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறான். அவன் தகப்பனேன்னு வந்த பிறகு அவன் செய்த காரியம், தகப்பன் செய்த காரியம், அவன் இழந்த எல்லா அந்தஸ்தையும் அவனுக்கு திருப்பி கொடுத்தான். அப்போ தகப்பனை நோக்கி தகப்பனேன்னு சொல்லி கூப்பிட்டதுனால ஊழியக்காரரை பார்த்து வஸ்திரங்களை கொண்டு வர சொல்லி, மோதிரத்தை கொண்டு வர சொல்லி, பாதரட்சிகளை கொண்டு வர சொல்லி அவனுக்கு வேண்டிய காரியங்களை செய்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை பிதாவே என்று ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வைத்து நாம் கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய குறைகளை மாற்றி நம்மை ஆசிர்வதிப்பார். ரெண்டாவது, அவர் செய்த காரியம் உம்முடைய கைகளில். அப்போ அவருடைய கரம்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம். அவருடைய கரம்தான் நம்மை சிருஷ்டித்தது, அதுவே நம்மை உருவாக்கினது. அப்போது உலகம் நம்மளை நிறைய நேரங்களில் கைவிடலாம், மனிதர்கள் கைவிடலாம், உறவினர்கள் கைவிடலாம். ஆனால் யாருமே நம்மளை புரியாமல் போனாலும் ஆண்டவருடைய கரங்களில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். நம்மை பற்றி புரிந்தவர், அறிந்தவர் அவர் ஒருவர் தான். யோவான் 10:22 ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. தாவீது 31:5 பார்க்கிறோம், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்போது நம்ம எந்த காரியங்களை செய்தாலும் தேவனுடைய கரங்களில் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. நம்முடைய வாயில் தேவனுடைய கையில் இருக்கிறேன் நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம அதில் நிற்காம மற்ற காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தோமானால் நம்ம ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறோம் என்பதை நம்ம உணர முடியாது. நம்ம இஷ்டப்படி நடப்போம்,
நம்ம பல காரியங்கள் நம்ம மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை நன்மையாக முடியும். நம்ம பார்க்க முடியாத வழிகளை கூட ஆண்டவர் பார்க்கிறார். நமக்கு நம்ம ஞானத்தை மட்டும் நம்பினா நம்ம தவறி போய் விடுவோம். நம்முடைய திறமையை நம்பினா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஆனால் தேவனுடைய கரத்தை நம்பும்போது, நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கும்போது, நம்முடைய தொழிலை தேவனுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நிச்சயமாக பாதுகாப்பார். குயவனுடைய கையிலே மண்பாண்டம் கெட்டுப்போனாலும் அதை திரும்ப வணையும்படி, திரும்ப வேறே பாண்டமாக வணையும்படி தன்னுடைய கைகளில் அந்த குயவன் எடுத்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். ஸோ நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம நம்புகிறோம், ஆனால் திரும்ப அதை நம்மளே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது, இந்த சூழ்நிலையை கூட நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். ஆமேன். தேவனுடைய சித்தத்திற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. இன்றைக்கு உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன். நம்ம எப்படி இருக்கிறோம்? முழுசாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமா? முற்றிலுமாய் ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோமா? எல்லா காரியங்களும் முடிஞ்ச பிறகு அப்படியே ஆண்டவரை விட்டு விடுகிறோமா? இதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் அவைகளை பொறுப்பெடுத்து கொள்ளுவார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே அன்று ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தம் ஆண்டவரே அது விலையேற பெற்றது அப்பா. நீர் சொன்ன சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பிதாவே என்று சொல்லி நீர் அழைத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கையில் நாங்கள் கொடுக்கும்போது உம்முடைய கரம் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணும் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுவீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் ஆவியை ஒப்பு கொடுக்கிறோம் என்பது போல எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவரே, நீர் அதை பாதுகாப்பாய் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு அப்படி முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே அன்று இன்றைக்கு நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கிறீங்க. அதை அப்படியே நீங்கள் செயல்படுத்துங்க. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வெறுமையாய் அனுப்பவே மாட்டார். 5 அப்பம் 2 மீன் ஆண்டவருடைய கரத்தில் வந்துச்சு. அது 5000 பேருக்கு ஆசீர்வாதமாக மாறினது. நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பலருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். காட் பிளஸ் யூ.